வணக்கம் வளர் மீடியா நேயர்களே. தேர்தலில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு. ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போன தேர்தலோட கொஞ்சம் அதிகம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் என்ன, இல்லை நிஜமாவே அதிகமாக அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான், பட் பல தியரிஸ் இப்போ வரைக்கும் நம்ம சுற்றி ஓடிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளிவரத்துக்கு முன்னாடி சில வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி அலசி ஆராயலாம். பட் அதற்கு முன்னாடி எனக்கு எது வேணா ஆகலாம், யாரை வேணா நான் வீடியோ எடுத்துப்பேன். நீங்களாம் என்ன பாக்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, அதனால நானும் உங்களுக்கு வீடியோ எடுத்துப்பேன், அவ்வளவுதான். முதல் ஓட்டர் ப்ரோ தமிழ்நாட்டிலே அவரு யாரு? அவர் தான், அஜித் தான். 7 மணிக்கு ஓட்டுனா 6:55 ஓட்டு போட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டாரு பக்காவா. ஸோ காலையில் ஆரம்பிச்ச தேர்தல் 6 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் டோக்கன் வாக்கெடுப்பு முழுக்க பரபரப்பா போச்சு. எல்லாரோட பார்வையும் தேர்தல் நோக்கியே இருந்துச்சு. ஒரு பாசிவா நடந்த தேர்தல் மாதிரி இல்லை, இதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த தேர்தல் ஒரு பரபரப்பான தேர்தல் தான். எந்த அளவுக்கு பரபரப்புனா, சென்னையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அங்கேருந்தா இருப்பீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம்னு பேர். அங்கே மக்கள்லாம் இருந்தாங்கன்னா பேருந்துகள் தான் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. ரெண்டாவது, சென்னையிலேருந்து இரவு 8 மணிக்கு பஸ் ஏறினவங்கலாம் சென்னை விட்டு வெளியேறின நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா விடிய காலம் 5 மணிக்கு. இதுதாங்க உண்மை. நிறைய பேர் அப்படி தான் விடிய காலம் 5 மணிக்கு தான் சென்னையை தாண்டி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஊர்ந்து தான் பேருந்து போச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழக அரசு ஏன் செஞ்சுதுங்கிறதே நமக்கு புரியல. ஏன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் போவாங்க, க்ரௌடு வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ தீபாவளி பொங்கலுக்குலாம் மக்கள் வெளியேறுவாங்க சென்னையை விட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ப்ரிகாஷன்ஸ்லாம் தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை பஸ்ஸே எதுவுமே, இப்போ 1-2 பஸ் அப்படின்னா பரவாயில்ல, பஸ்ஸே இல்லாமல் எல்லா பஸ்ஸும் ஹால்ட் ஆகி, அதுவும் ஊர்ந்து ப்ரைவேட் பஸ்ஸஸுமே இப்போ ஒருத்தர்லாம் இப்போ சொல்லியிருக்காரு 8 மணிக்கு பஸ் தான் அவருக்கு. அந்த பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சான். விடிய காலம் 3 மணி வரைக்கும், 8 மணிக்கு பஸ் ஏற வேண்டியவர் 3 மணி வரைக்கும் அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த பஸ்ஸில் தான் ஏறியும் போயிருக்காரு. அப்போ இது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. சிலர் அவங்க ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துக்காட்டுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணவங்கெல்லாம் சாயந்தரம் தான் போயிருக்காங்க. பட் கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் இது பண்ணி 6 மணியோட முடிக்காம 8 மணி வரைக்கும்லாம் இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் வாங்குறதுக்கு லேட் பண்ணி வாங்குவாங்களா சில. அதான் உள்ள வந்தவங்களை வரைக்கும் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு உள்ள இருந்தவங்கள டோக்கன் சிஸ்டத்தில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அதான் 8 மணி வரைக்குமே சில பூத்ஸில் போலிங் ஆயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதில் தற்கூரிகள்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம பேசிகிட்டு இருந்தா, இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? திமுக காரங்களாம் உண்மையாகவே தற்கூரி ஆகிட்டாங்க. ஒரு திமுக பத்திரிகையாளருங்க, அவன் நல்லா அந்த ஸ்கிட்டெல்லாம் பண்ணுவாப்புல அந்த பையன். இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டான்னு வைங்களேன். அவன் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், அவனுடைய அடிப்படை வேலை என்ன தெரியுமா? அட்ரஸ்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறது. அட்ரஸ்களை கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா அந்த அட்ரஸுக்கு பாம்பு ஸ்குவாட் அனுப்பி விடுவாங்க. சரியா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அது. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரு யாரா இந்த வேலையெல்லாம் பண்றானுங்க. ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் பிடிச்சி கொடுக்குற ஒரு நபர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவை பார்த்த உடனே பத்திரிகையாளராக இருப்பதற்கான அடிப்படை தகுதி கூட இருக்கிறவன் அந்த பதிவை போட மாட்டான். என்ன போட்டிருந்தாரு? அவரோட பதிவு என்னன்னா, என்ன சொல்லியிருக்காரு, விஜய் ரசிகர்கள் எல்லாம் காலையில 2 மணிக்குள்ள வாக்கு போட சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அப்படி வாக்கு போட்டாதான் தேர்தலில் ரிசல்ட்ஸை படிக்கும் பொழுது காலை முழுக்க விஜய் இதே சொல்லி முடிக்கிறேன், காலை முழுக்க விஜய் முன்னணியில் இருப்பாராம், அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் பதிவு போட்டிருக்கான். இந்த பதிவை போடும்போது இதை அவன் தான் யோசிச்சு போட்டிருக்கான். ஏன்னா இந்த அளவுக்கு முட்டாள்தனமா என்ன யோசிப்பாங்களா? வாக்கு எந்த நேரத்துக்கு போட்டாங்க அப்படின்னாலா வாக்கு படிப்பாங்க? ஒரு வாக்கு எந்திரத்தை எப்படி படிப்பாங்க, எப்படி கணக்கெடுப்பாங்க, ஒவ்வொரு பூத்தா படிப்பாங்க. அந்த பூத்துக்கு நீ காலையில போயிருந்தாலும் சரி இல்ல இரவு போயிருந்தாலும் சரி, அந்த பூத் வாக்கு படிக்கும்போது அந்த நம்பர் வந்துடும். ஸோ எல்லாரும் வாக்கு போடும்போது காலை 5 மணி வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு, மாலை 5 மணி வரைக்கும் இப்படியா சொல்லுவாங்க. இது எப்படி இந்த முன்னிலை பின்னிலையெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிமுக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக வாக்குகள் இருக்கக்கூடிய பூத்துகள் முதல்ல வாசிக்கப்பட்டா அந்த பூத்தோட ரிசல்ட்ஸ் முதல்ல முன்னாடி மாதிரி காட்டப்படும். இது வாக்கு எந்திரங்கள் எதுவுமே தெரியாத இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் உண்மையாவே அவன் போட்டிருக்காங்க இந்த பதிவை. இல்ல அவன் போடுவாங்க, அவன் தகுதிக்கு இந்த மாதிரி தான் போடுவான். பாவின்னு நினைச்சிட்டேன். அதாவது காசுக்கு வேலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த அளவுக்கு இறங்கி போய் வேலை பார்க்கணும்? ஒரு பத்திரிகை எதிர்காலம்னு இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம்.
ஸ்பூஃப் பண்றாங்களா, அடிக்கடி ஸ்பூஃப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கலாம் ஸ்பூஃப் பண்றன்ற பேர்ல இது பண்ண மாட்டாங்க. ஸோ இது சரி விட்டுருங்க. நான் அடுத்த தேர்தலில் சப்போஸ் டிஎம்கே ஏதாவது ஜெயிச்சு கீச்சு வந்துச்சுன்னா எல்லாரும் அட்ரஸையும் கொடுத்து பாம் ஸ்குவாட் அனுப்பிவிடு. ஸோ அந்த வேலையில் அவனுக்கு ப்ரொமோஷன் போட்டு அந்த ப்ரொமோஷன் போட்டு கொடுத்து அப்படியே அவனுக்கு அவனையும் வந்து வாங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஸ்குவாட் ட்ரெஸ்ஸை மாட்டி அவனையும் அனுப்பிவிடுங்க, என்ன பண்றது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு கன்ஸ்பிரசி ஒன்று உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அவங்க ஊருக்கு போயிட்டு டிவிகேக்கு வாக்கு போட்டுருவாங்களோங்கிற ஒரு அச்சத்தில் பஸ்ஸுகளை விடலை அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்பிரசி உருவாயிருச்சு. ஆனால் அதுக்கான ஆதாரங்களும் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணவங்க கிட்ட இருந்தே ஆதாரங்களும் கலெக்ட் பண்ணிட்டேன் நான். டிவிகே கத்துறாங்களா? ஆமா, இல்லை அது ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே டீ சப்ளை கம்மியாயிருச்சாங்க, அதனால அங்கே டிவிக்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க போல. அதை பார்த்தீங்க, நான் வேற ஒரு விஷயத்தை பார்த்து கடுப்பாயிட்டேன். திமுக காரங்க நேற்று போஸ்ட் போட்டிருக்காங்க, இதே நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா, அதனால திமுக ஓட்டு போடுங்கன்றாங்க. ப்ரோ ஒரு அளவே இல்லை. போக்குவரத்து அமைச்சர் தான் வண்டி ஓட்டிட்டு வர போறாரு. ஸோ இது பேசிக்காக என்னன்னா, முழுக்க வந்துட்டு அங்கே இருந்த கூட்டங்கள் வந்து டிவிக்கேன்னு கத்துனாங்க. அப்போவே லைட்டாக எனக்கு ஒரு என்னடா இது எல்லாரும் ஒரே ஸ்துதியில் கத்துறானுங்களே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பதிவாயிருக்கிறத பற்றி நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய பேரோட வாக்குகள் பறி போயிருக்கு. அதுக்கும் எவிடன்ஸ் வந்து அங்கே ஒவ்வொரு பூத்துலையுமே வாக்காளர்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பூத்தில் தான் வசிக்கிறாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்குமே வந்து வாக்கு என்பது ரிஜெக்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. அதுவும் வந்து நமக்கு நிறைய பேர் இன்ஸ்டால இதுல எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது ரீல்ஸ் போடுறவங்க ஓரளவுக்கு அவங்க ரீல்ஸ் போடும்போது பக்கத்தில் ஒரு 15 பேர் 20 பேர்லாம் நின்றுட்டு இருக்காங்க, எங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸே கிட்டத்தட்ட பல ரீல்ஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. அது போக எத்தனை பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கு போயிருக்குங்கிறது வந்து இன்று வரைக்கும் நம்மளால சரியான கணக்கு இல்லை. அப்படி இருக்க போகும்போது இந்த இதுல நிறைய பேருக்கு வாக்கு போயிருக்கு. அதையும் மீறி ஓட் புல் வந்து இந்த முறை அதிகமாக தான் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வாக்கு குறைஞ்சிருந்தாலும், நம்பர் ஆஃப் வாக்காளர்கள் குறைந்திருந்தாலும் இந்த முறை வாக்கு போட வந்தவங்க கணிசமா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ போன முறைக்கு இந்த முறைக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10-11% வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஸோ புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து வாக்கு போட வேணும், கட்டாயம் வாக்கு போடணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10% வாக்குகள் வந்து இந்த முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த 10% வாக்கு வந்து எல்லா கட்சிக்கும் செக்ரிகேட் ஆகுதா இல்லையா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இந்த 10% வாக்கு போகுதாங்கிறது தெரியும், தேர்தல் முடிஞ்சுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா அந்த புதுசா வந்தவங்களுடைய வாக்கு போடுறவங்கள ஒவ்வொரு பூத்துலையும், இது வந்து நாங்க வெளிப்படையாவே சொல்றோம், அந்தந்த பூத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நமக்கு நண்பர்கள், அங்க போனவங்க, அவங்கள நிறைய பேர் சொன்ன ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த முறை உண்மையாகவே டிவிகே பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. நிறைய பெண்களும் வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவான வாக்குகளை போட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம வெளிப்படையாக ஒரு உண்மையை ஒத்துக்கணும். நம்ம வந்து கணிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கான வாக்கு வந்து ஒரு 15% வரும் வரைக்கும் மேக்ஸிமம் அவரால் ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தேர்தலுடைய அலப்பறைகள் இங்கே நான் இந்த மக்கள் வந்து ஓவராக ஹைப்பாக பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த முறை தேர்தலில் 20% தாண்டி விடுவார் அப்படிங்கிற பார்வை தான் வருது. இந்த பார்வை என்பது ஆக்சுவலா எல்லா கட்சியினருக்குமே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது ஈக்குவேஷன் பிரேக் பண்ணுது. ஏன்னா புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ரொம்ப ஆப்வியஸா அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ், பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனுடைய வெளிப்பாடு நிறைய மற்ற கட்சிக்காரங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, பிரச்சனை செய்யறது, இதெல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆமாங்க, இவரு அந்த சேகர் பாபு இருக்கார்ல துறைமுகத்துல, அவர் இறங்கி வந்து ரோட்ல, துறைமுகம் சேகர் பாபுன்னு பேர் சும்மா வந்துச்சா? சேகர் பாபு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அரசியலுக்கு முன்னாடி துறைமுகத்திட்ட சும்மா நின்று இருந்தாரு, அதனால துறைமுகம் சேகர் பாபு. உண்மையா என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க சேகர் பாபு வந்து ஒரு பக்கா பீஸ் மேக்கர். சரி, ஒரு நம்பர் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வேணாம் 420. ஸோ என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் முழுக்க ஒரு தொழில் இருந்தவர். ஏடிஎம்கேல இருந்த டைம்லையுமே அவர் அந்த தொழில தான் செஞ்சாரு. அப்புறம் அங்கிருந்து ஜம்ப் ஆகி இங்க வந்தாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுதே ஜம்ப் ஆகி வந்த ஒரு பெரிய தைரியசாலி, மாவீரன் அப்படிங்கிற பேரெல்லாம் வாங்கினவர் தான் சேகர் பாபு அவர்கள். அப்ப சேகர் பாபு அவர் இருக்கும்போதே நானே உள்ள பெரிய அது போல, அது மட்டும் இல்லாமல் போன திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சில ரவுடிகளோட அவர் பேசுற கான்வர்சேஷன்ஸ்லாம் கூட லீக் ஆச்சு, ஆடியோ லீக்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டே உன விட்டுருவேன் நினைச்சியா, அது பண்ணுவேன் நினைச்சியா அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு அப்படிலாம் சொல்றாருல்ல. சோ இந்த மாதிரியான ஆடியோக்கெல்லாம் சொந்தக்காரர். இப்ப ஆடியோக்கு மட்டும் நான் சொந்தக்காரன், வீடியோக்கே நான் சொந்தக்காரன்டான்னு சொல்லிட்டு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. இந்த இது
தொகுதியில பிரச்சனை நடக்கும்போது களத்துல இவரே இறங்கி அடிக்க போயிட்டாரு, கிட்டத்தட்ட அடிச்சிட்டாருங்கிற மாதிரியும் தகவல் வருது. அதை ஒருத்த கீழே கமெண்ட்ல போட்டிருக்கான், எவன்டா கும்பல்ல டபுள் கோட்டு கொட்டினது. ஸோ வந்து அங்கே ஒரு கலவரம் ஆயிருக்கு. டிவிகே சினோரா அசோக், சிக்னோராவா சினோராவான்னு தெரியலங்க, அசோக் சினோரா சனோரா ஏதோ ஒன்று, அவருக்கும் இவருக்கும் தகராறு ஏற்பட்டதுல ஏற்பட்டிருக்கு. இவர் அடிச்ச உடனே அவருக்கு நெஞ்சு வலியில போய் படுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு சேகர் பாபு அது வயசானாலும் உன்னுடைய இப்படிலாம் உங்களுக்கு பாராட்டிடுவோம். ஸோ அதனால கொஞ்சம் மனசு வச்சுக்கோங்க. நாளைக்கு கோயிலுக்கு போறோம்னா வந்து பர்மிஷன் வாங்கி கொடுப்பாரா கேட்பாரு அவரு. சரி விடுங்க, அவர் வந்து அங்க இப்ப பக்தர்கள் அங்க போய் நிக்கிறவங்களுக்கே வந்துட்டு பர்மிஷன் கிடையாது போமா அப்படின்னு போறாரு, பக்தர்கள் திட்டுறாங்க அவரை. இல்லைங்க, இது வந்து வட சென்னையில நடந்துருச்சு. சொல்ல மாட்டேங்க, சேகர் பாபு ராஜராஜ சோழனும் ஒரு பீஸ் கம்பேர் பண்ணி ஆமா இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ராஜராஜ சோழனை விட அதிக கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திட்டாராம். இந்த மாதிரிலாம், அதாவது உங்களோட வேலை என்ன, பவுன்சர் வேலை. அந்த பவுன்சர் வேலையை மட்டும் ஒழுங்கா பார்க்கணும். வந்தோமா கருப்பு சட்டையை போட்டோமா கூட வந்தோமா, ஸ்டாலின் அவரை தாக்குறதுக்கு யாராவது தாக்குறதுக்கு இல்லை, மனு கொடுக்குறதுக்கு யாராவது வயசானம்மா வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டோமான்ட்டு நடந்துச்சுல்ல. ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு அம்மா மனு கொடுக்குறாங்க, அந்த மனுவை வாங்கிட்டு என்னங்கம்மான்னு ஒரு 2 நிமிஷம் கேட்கறதுக்கு என்ன, எல்லாம் ஒரே வயசு தான், கிளாஸ்மேட்டாக கூட இருக்கலாம், கூப்பிட்டுட்டு கேட்கலாம்ல, என்ன தோழி உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். அவங்க சொல்லியிருப்பாங்க, தோழரே இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க ஏதாவது அதை விட்டுவிட்டு அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறதெல்லாம் என்ன மாதிரி நிலப்புன்னு தெரியல. ஸோ அவருக்கு வந்து பவுன்சர் வேலை பார்க்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சும்மா இல்லாமல் சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, எரிச்சல் ஆகுது. ஸோ விடுங்க, அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போ இந்த தேர்தல் என்பது எனக்கு என்னன்னா, தேர்தல் முடிவுக்கு வந்து ஒரு சந்தோஷங்க. ஏன் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க எல்லாம், எங்கள் கட்சி தான் வருது, உங்கள் கட்சி தான் வருது, நாங்கள் தான் அடுத்த சிஎம், எங்களை விமர்சிச்சுன்னா உன்னை செஞ்சு விட்ருவோம், இப்படிலாம் வந்து ஒரு குரூப்லாம் வந்து ஓவராக சுற்றிக்கிட்டு அலையுது. ஒருத்தர் என்னன்னு பார்த்தோன்னா, தேர்தல் முடிஞ்சிடுச்சான், தேர்தல் முடிஞ்சனால 24/7 என்ன தான் டார்கெட் பண்ணி அடிக்க போகிறானா. சரி, தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்த, அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ வந்து புதுசாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு நேற்று அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கடா, விமர்சனம் வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லா கட்சிக்காரனும் அதான் பண்ணுறாங்க. உங்களை விமர்சிச்சா அந்த விமர்சனத்துக்கு சரியான பதில் கொடு, இல்லை பதில் கொடுக்கலையா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தலையில் முக்காடு போட்டுட்டு உன் வேலையை பாரு, அதை விட்டு இன்னும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, நீ என்ன பிடுங்குறேன்னு பார்ப்போம். ஸோ விடுங்க. சரி, இது பேசிக்காக இதுதான் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்தோடனே அந்தந்த கட்சிகளோட ரியாலிட்டி வந்து அம்பலப்பட்டுரும். இந்த தேர்தல் ரிசல்ட் அது தெரியும். இல்லை, அன்பு தாங்க கடைசியில். ஏன்னா இப்போ எதிரிகளே எதிரில் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டி பிடிச்சி அவங்க சட்டையை சரி செய்கிற காலகட்டம் அது. அன்பு வந்து அன்பு இஸ் இன் தி ஏர் அப்படிங்கிற காலகட்டத்தில் இவங்க ஏன் எலெக்ஷன்லாம் வரும் ஒரே தாய் பிள்ளைங்க மாதிரி வந்து பழகிட்டு இருக்கோம். என்னங்க காரைக்குடி அதுதான் சொல்றீங்கன்னு தெரியுது. இல்லைங்க, நல்ல விஷயம் இல்லை, அரசியல் மாண்பு. காரைக்குடியில் டிவிகே வேட்பாளர் பிரபு அவர்களை வந்து சீமான் அவர்கள் சந்திக்கிறாரு. அந்த சந்திக்கும் பொழுது நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது எனக்கு என் கண்ணுக்கு வந்து அது அரசியல் மாண்பான்னு தெரியல, அது உண்மையிலேயே அருவருக்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறேன். ரீசன் ஐ வில் சே த ரீசன். ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் கோவப்படுறீங்க? அந்த அருவருப்பு வந்து வேற பக்கம் ஒன்று இருந்துச்சு, அதை நான் காட்டுறேன். அதாவது அந்த வேட்பாளர் பிரபு அவர்களை அவரோட கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை அப்படின்னு விமர்சிக்கிறது ஏற்புடையது. சரி, அவங்க அப்பா சரியில்லை, அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னு சொல்றதும் கூட ஏற்புடையது. இதுல சொன்னது எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல. ஆனா டிவிகே பிரபு அவர்கள் வந்து அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்லி பேசுறாங்க. பேசுறது யார் பேசுனான்னு உங்களுக்கே தெரியும். அந்த நடந்த ஒரு கூட்டத்தில் அந்த நபரும் உள்ள நடந்தே தான் வராரு. வந்து கொலகார குடும்பம்னு பேசுறாப்புல, ஊழல்வாதிகள்னு பேசினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னலாம், அதாவது ஒரு மனுஷன் இவ்வளோ கேவலமாக வாழ்வானாங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிறப்பு தான் அந்த பல் மருத்துவர் பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இல்லை, 2 காணொலி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 காணொலிகளுக்கு மேலே பேசியாச்சு. இப்போ இவைகள் எல்லாம் அந்த நபரின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள்னு கூட நான் ஏற்றுக்கிறேன். அப்போ பிரபு அவர்கள் ரொம்ப கேவலமான ஆளு தானே. அப்போ ஒரு கேவலமான ஆளை நேரில் சந்திக்கும் போது அந்த கேவலமான ஆள் வணக்கம் வச்சானா வணக்கம் வச்சுட்டு போகிறதும் கூட தப்பு இல்லை. அந்த கேவலமான ஆள் வந்த உடனே அந்த கேவலமான ஆளோட சட்டையை சரி பண்ணி அந்த கேவலமான ஆளை 2 முறை மாறி மாறி கட்டி பிடிக்கிறது எப்படி நல்ல மாண்பா இருக்கும்? வெளிப்படையாக சொன்னால் அந்த ஒரு காணொலிலாம் பார்த்தேன்,
ரூசோ உடையார்னு ஒரு உடையார் சமூகத்தில் ஒரு நபர் இருந்தார். அவர் திமுகவில் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து இந்த திமுகவுடைய உள் லாபி இருக்கும்ல, யாராவது வளர்ந்து வந்தால் பிடிக்காம அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லாபியில் வந்து அந்த ரூசோ உடையார் அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த ரூசோ உடையார் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் வந்து உடையார் சங்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் ரூசோ அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அவரோட மகன் கூட இப்ப சமீபத்துல ஏதோ படங்கள்லாம் கூட நடிச்சுட்டு இருந்தாரு. அவங்க ஃபேமிலியான திமுகக்குள்ள தான் இருக்கு. திமுகவுடைய உள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பிரச்சனையில தான் அந்த கொலை நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே ஓப்பன் சீக்ரெட் மாதிரி. பட் ஆனா அதோடைய விசாரணையில வந்து அதெல்லாம் இல்ல, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கனால அப்படியே எல்லாமே மூடிட்டாங்க. இந்த ரூசோ உடையார் அவருடைய கொலையில பிரபு அவருடைய அப்பா வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்னு வீடியோ போடுறாங்க. இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஏன் போய் கட்டி பிடிச்சிங்க? புரியுதா? அப்ப நீங்க வைக்கிற விமர்சனம் எத்தகையது? கொலகாரன், அயோக்கியன், அராஜகம் பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கின்னு சொல்லி பேசிவிட்டு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க போய் கட்டி பிடிக்கிற நீ யாருன்னு கேள்வி வருமா வராதா? எதுக்கு போய் அந்த கட்டி பிடிக்கணும்? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் என்னோட கருத்து கிடையாது. பக்கத்தில் நின்னவரோட முக ரியாக்ஷன்ல இதெல்லாம் தான் வருது. முகம் தான் போகுதே. அந்த இதுல வந்து ஹோம்லேண்டரு என்ன பண்ணுவாப்புல, மக்கள்கிட்ட எல்லாரும் சிரிக்கிற வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் அவங்க மேல வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பும் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ரியாக்ஷன் கொடுப்பாப்புல. அந்த சமாளிப்பு சிரிப்பு இங்கேயும் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, தப்பானவங்கன்னா அவங்க தப்பானவங்க தானே, தப்பானவங்க. ஆனால் நான் வந்து காலரை தூக்கிவிடுவேன், கட்டி பிடிப்பேன், வேர்வையை தொடச்சி விடுவேன். வேர்வை யாருக்குன்னா வைகோவுடைய தொண்டருக்கு ஒருத்தருக்கு வேர்வையை தொடச்சி விடுறது. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிட்டு அவங்கள வந்து வண்டையா திட்டுறது. இது எப்படிங்க அரசியல் நாகரிகம்? யார் காதலிங்க பூ சுத்துறீங்க? உண்மையா இருக்கிறதாங்க அரசியல் நாகரிகம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, தப்பானவனா தப்பானவன் சொல்லுங்க. அவன் தப்பானவன் தான், ஆனால் நான் அவனை கட்டி பிடிச்சிக்குவேன். அவன் எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் அவன்கிட்ட வாங்கி திம்பேன். இது என்ன? இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு கேவல அரசியல். இது இந்த அரசியலை வந்து எடுத்துக்கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு நாகரிக அரசியல் பேசிக்கிட்டு இருந்தா, அப்ப நாளைக்கு வந்து ராஜபக்சே வந்து என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த சிவப்பு துண்டு அப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஐயோ என் சொல்ல ராஜு அப்படின்பீங்களா? ராஜபக்சே துப்பட்டா எப்படி போடக்கூடாதுப்பா, அப்படி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. தப்பானவனா தப்பானவனும் நடத்துங்க. தப்பானவன், கேடு கட்டவன் இருந்தாலும் அவன் வந்து அரசியல் மாண்போட நான் நடத்துவேன். இது அரசியல் மாண்பா? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளை பின்ன ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா, கொள்ளையடிக்கிறவன், அசிங்கம் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், கொலை குற்றத்தில் கைதானவன், இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரியான அரசியல் இது? ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆச்சு. நமக்கே இவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்னா 8 வீடியோ போட்டவருக்கு இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? கலர் தொப்பிகளை தன் மண்டை மீது அணிவித்தது போல். அது யாரோ நம்ம பசங்க எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க, ஒரு ஜோக்கருக்கு தூக்கி மாட்டி விட்டாங்க. இதுதான் நடக்கும். இப்போ இது எப்படி எனக்கு எப்படி தெரியுமாப்படுது? பேசுகிற நீலாம் கேனப்பைய, கட்டி பிடிக்கிறேன்னா மகான். யாருக்காக பேசுனேன்? போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அடுத்த செகண்ட் நீ கோமலி ஆயிட்டியா? இதுதான் நடக்கும். இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். எல்லாரும். அதனால தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு ஒதுங்கி வந்துட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு பயன்படும், அவங்களுக்கு பயன்படும், இவங்களுக்கு பயன்படும்னா நம்ம கூட நிற்கிற ஆள் கிடையாது. நான் தப்பானவன், அவனை பற்றி நமக்கு தெரியலன்னு தான் வச்சுருப்பேன். அவன் மேலே டவுட்டாக இருக்குப்பா, ஆனால் தெரியல. நல்லவனா அவன் நல்லவன், நம்புவேன். இவ்வளோதான் விஷயம். இதுதான் ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய குணமே ஒழிய, ஒரு பக்கம் ஆளுகளை விட்டு கத்த விடுறது, திட்ட விடுறது. இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ இதுதான் ஐடி விங்கில் நடக்குது. வேற என்னங்க நடக்குது? ஐடி விங்கில் வேற என்னங்க நடக்குது? விமர்சிக்கிறேன் எல்லாரையும் போய் கெட்ட வார்த்தையில பேசு, அவன் பொண்டாட்டியை பற்றி பேசு, அசிங்கமாக பேசு, அருவருக்கு தக்க விதமாக பேசு. நாங்கள் நேரில் பார்க்கும்போது நான் மாண்பாக நடந்துக்குவேன். ஸோ இதுதான் அது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த விஷயம், மனசே வந்து கேட்கல. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஹேண்டில் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி தாக்கியிருக்காங்க. இது வந்து நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தேர்தல் களத்துக்கு வருவது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை.
ஏன்னா கர்ப்பிணியாக இருக்கும்போது தேர்தல் காலத்தில் அந்த அலைச்சலும் அந்த தேர்தல் காலத்திலுங்கும் போது உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும், அன்பிரடிக்டபிள். அதை வந்து நான் அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பார்வை. அதுக்கான காரணங்கள் இருக்குது. அது குடும்பத்தில் ஏதாவது அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு அது புரிய வரும். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் கூட பார்க்காமல் கை ஓங்குறானுங்கன்னா இவனுங்களை மாதிரி ஒரு எச்ச பொறுக்கி பயல்களை, இந்த திமுக பயல்களை நீங்க பார்க்க முடியுமா? எவ்வளோ மன தைரியம், திமிரு பாருங்க. ஒரு கர்ப்பிணி பெண் நீ சிங்களவன் கூட பரவாயில்லன்னு தோணுதுடா உங்களை விட. சிங்களவன் தான் கேடு கட்டவனா, நீ அதை விட கேடு கட்ட சனியனுங்களா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எரிச்சல் ஆகுதுல. ஒரு கர்ப்பிணி பெண் மேல உனக்கு எப்படா வந்து கை நீட்டுறதுக்கு இல்லை கை ஓங்குறதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண். இதனாலதான் சொல்றேன், இந்த அயோக்கிய பயல்களை நீங்க அழிக்காம விட்டோம்னா, இந்த திமுகங்கிற இந்த கட்சியை அழிக்காம விட்டோம்னா கொடுமையை தமிழ் சமூகம் அனுபவிக்கும். அவங்களுக்கு எந்த கேட்டஸையும் கிடையாது. பணம் பணம் பணம், பணத்தை தின்னு பிணம்போல் வாழ்பவர்கள். பணம். அவன் ஆனால் அரசியல் ஜெயிக்கணும்னு எதுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த நாய் சொல்லுங்க, அந்த நாய் எதுக்கு வந்து ஊர் அடிச்சு சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி மண்ணை திங்கலாம், அவ்வளோ கேவலமான ஒரு ஊழல் சக்தியா பணம் 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 நீ அலைஞ்சிக்கிட்டு அந்த பணம் போயிருமா. வேற வேட்பாளர்கள்லாம் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இது பண்ணிட்டாங்கன்னா பணம் போயிருமா. அதனால ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம நீங்களா கை வாங்குறீங்கன்னா உன் கையெல்லாம் புழு புத்து போகாம என்னடா ஆகும்? என்ன ஆகும்? மக்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு போய் அவன் கொடுக்குற காசை வாங்கினீங்கன்னா அந்த பாவம், அந்த கர்ப்பிணியை உதைக்கிற காசையும் அந்த கர்ப்பிணியை உதைக்கிற அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கும் தான் வரும், உனக்கு தான் வந்து சேரும். உன் வீட்டில் இருக்க ஒரு கர்ப்பிணி பொண்ணை எவனா ஒருத்தன் கை போனா உனக்கு என்ன கோவம் வரும் சொல்லு? ஒரு கர்ப்பிணி பொண்ணு கை போனா என்ன நீ பண்ணுவ? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவன் வந்து தள்ளி விட்டுருக்கான். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக அவங்க வந்து தாயும் செய்யும் நலமாக இருக்கணுங்கிறத நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு வேட்பாளராக நிற்கிறவர்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த தேர்தலில் கூட நிற்கலாம். அந்த தேர்தலில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஏன்னா இதுதான் இது குப்பை தொட்டி. தமிழ்நாடுங்கிறது ஒரு குப்பை தொட்டியாக இருக்குது. அந்த குப்பை தொட்டி அரசியலில் வந்து அந்த மாண்பு இதெல்லாம் இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்கிறத நம்ம அதையும் சொல்கிறோம். இன்னொரு கிளிப் ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், பூத் கேப்சரிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. பல இடங்களில் பூத் கேப்சரிங் பண்ண ட்ரை பண்ணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா, திமுகவை சேர்ந்தவங்க புர்கா போட்டு பெண்களை வந்து உள்ளே இறக்கி அங்கே வந்து கவனிச்சிங்களா? பெண்கள் தான் வந்து இறங்கினாங்களா தெரியலையேங்க. அந்த வடிவேலு படத்தில் எப்படா எல்லா கெட்ட படம் கண்டுபிடிக்கிறீங்க? என்ன ஏண்டா அதான் கூடவே சிகப்பு இரு கருப்புன்னு போட்டு வரியாடா, அப்பயே தெரியவேணா. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தில்லுமுள்ளு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பாரு. அங்கும் இங்குமா நிறைய செய்திகள் வந்து தில்லுமுள்ளு வந்து எல்லா பக்கமும் நடந்திருக்கு. திமுகவும் அவங்கள நாங்கள் தில்லுமுள்ளில் நாங்கள் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பூத் கேப்சரிங் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக் வாக்காளர்களுக்கு கொடுத்தும் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ச்சியாக பண்ணி தான் அவங்க இவ்வளோ நாளாக அதிகாரத்தை, ஏன்னா அதிகாரத்தை விட்டுறக்கூடாதுல்ல. அதிகாரத்தை விட்டால் பணம் கிடைக்காதுல்ல. கேஸில் உள்ள போனோம். ஆமாம், கேஸில் உள்ள போனோம். ஊழல் அடிச்சதுக்கெலாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதுக்க முடியாது பணத்தை. இப்போனா வந்துட்டு ஃபோன் பண்ணால் போதும், அரசு ஊழியர்களே வந்து அவங்களுக்கு வந்து வண்டியில் ஏற்றி யாரெல்லாம் பணம் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேடுவாங்களோ அவங்க வண்டியிலே பணம் சப்ளை ஆகும். புரியுதா? நம்ம சொல்ல முடியாது. சொன்னோம்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவானுங்க. ஆனால் நடந்தது மக்களுக்கு தெரியும். எந்த வண்டியில் பணங்கள் சப்ளை ஆகிடுச்சு, எந்த வண்டி அதை போய் பிடிக்கணுமோ அந்த வண்டியிலேருந்தே சப்ளை ஆன கதையெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். அதெல்லாம் எப்படி செய்ய முடியுது? அதிகாரத்தில் இருக்கனால செய்ய முடியுது. அதிகாரத்துலேருந்து இறங்கினா இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அதிகாரத்தில் எப்படியாவது இருந்துகிட்டே இருந்தோம்னா தான் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம பேர் புகழ்லாம் பாதுகாத்துக்க முடியும். அப்படிங்கிறக்காக என்ன வேணாலும் பண்ணி அதிகாரத்தை அடையணும். அதுக்கு வந்து எப்படி வேணாலும் போய் ஏமாற்றிட்டு போய் வாக்கு போடு, அந்த புர்கா போட்டு போய் போடு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போய் போடு, இல்லை மேக்கப் பண்ணிட்டு போய் போடு, எப்படியாவது போட்டு ஏதோ ஒரு பண்ணி இப்போ போடுன்னு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் மாட்டம் தான். அது நானும் பார்த்தேன், நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு தேர்தல் ஆணையம் தான் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிக்காமல் எத்தனை நடந்துச்சு? ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே. இந்த தேர்தல் இது ஒரு விதமாக முடிவுக்கு வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை நான் புறக்கணித்து விட்டேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வாக்கும் இல்லை. ஸோ SIRக்கு எதிரான நடவடிக்கையாக ஒட்டுமொத்த தமிழர்களும் இருந்திருக்கணும். ஆனால் தமிழருக்கு என்று ஒரு சரியான தலைமை இல்லாததுனால இந்த ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் வட இந்தியர்களும் வந்து வாக்கு போட்டிருக்கிறாங்க. உண்மை, நிறைய பேர் சொல்கிறாங்க வட இந்திய வாக்காளர்களும் தமிழகத்தில் அதிகரித்து விட்டார்கள். க்யூவில் நிற்கும் போது அவனும் நின்றுருக்கான். நீ ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்னா, சார் நான் வந்து வாக்காளர் சார் அப்படின்னா, அதுக்கு எதுக்குடா அப்படின்னா,
மையு சார், மையிலடா அது, வாயில் என்னடா சகப்பா வச்சிருக்கேன் நீ மட்டும் சார், அது துப்புறக்கு இடம் இல்லையா சார் அப்படின்னு அவன் சுற்றிட்டு இருந்திருக்கான். நிறைய பேர் வாக்காளர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்களோட வாக்குகளும் இந்த முறை பதிவாயிருக்கு. பிஜேபிக்கு தான் வந்திருக்கு அதெல்லாம். ஸோ பிஜேபி வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, எப்படியும் நீங்களாம் வந்து வாக்கு போடுறதுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க, நாங்கள் வாக்காளர்களே கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எதிர்த்திருக்க வேண்டியது தமிழகத்துடைய பொறுப்பு, எதிர்க்கல. இப்போ 10% வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 10% பேர் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதில் எத்தனை சதவீதம் வந்து வட இந்தியர்கள்னு தெரில. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளோ இருக்குது. இப்போ அவுட்போல் ரிசல்ட்ஸ் மாதிரி நடந்த வாக்கு சாவடிகளில் ஏற்பட்ட விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உளவியல், இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சில கணக்குகள் மாறி இருக்கு. இது ஒரு பேசிக்காக நான் சொல்லிடுறேன். நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, திமுக அண்ட் அதிமுக அவங்களோட கன்சால்டேட் வாக்குகளை வந்து இந்த முறை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்களோட கன்சால்டேட் வாக்கு வந்து 30% ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த வாக்குகளை நோக்கி அவங்க வந்து நகரும் பொழுது ஏதாவது ஒரு கட்சி வந்து ஒரு சின்ன எட்ஜில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் கான்ஸ்டியூன்சியில் அதிகமாக ஜெயிச்சதுன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். திமுக தோத்தாலும் ரொம்ப பெரிய அளவில் தோக்காது, அதே போல் அதிமுக ஜெயிச்சாலும் ரொம்ப பெரிய அளவில் ஜெயிக்காதுங்கிற மாதிரியான ஒரு இழுபறி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதில் விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவில் இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் வாக்கு எப்படிலாம் உடையும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்துச்சு. நம்மலாம் நினச்சது விஜய் வந்து ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம் இந்த தேர்தலில். ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. வெளிப்படையாக சொன்னோன்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் நல்லாவே காட்ட போகிறாருன்னு தெரியுது. நம்ம கணிச்சது ஒரு 15, கூட ஒரு 5 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 20% வாக்குகளை விஜய் அவர்கள் இந்த முறை கன்சால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி தெரியுது. அவ்வளோ கூட்டமாக போயிட்டு வாக்கு போட்டிருக்காங்க. வாக்கு போட்டதில் நிறைய பேர் நாங்கள் டிவிக்கேங்கிறாங்க. வாக்கு போட்டு வெளியில் வந்துட்டு கேட்கும் போதெல்லாம் டிவிகேக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவுட் போல் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது டிவிக்கே இந்த முறை வந்து ஒரு 20% வாக்குகளை அவங்க கன்சால்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 20% அப்படின்னா வின்னிங் சான்சஸும் அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது சீட் வின்னிங் சான்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான விகிதாச்சாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்த வாக்குகள்லையுமே நகர்ப்புற மக்களுடைய வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து அவங்களோட வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நம்ம அதான் பாருங்க. சென்னைனாலே திமுகவோட கோட்டை அப்படின்னு பேர் வாங்கினது. ஆல்மோஸ்ட் 18 சீட்ஸ் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா நம்ப முடியல. 18 சீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் சென்னையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி செகண்ட் பிளேசஸில் நிறைய இடத்துல வரலாம். எதனால் இந்த நகர்ப்புறத்தில் மாதிரி விழுந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்காக என்னென்னா நகர்ப்புறம் தாங்க வந்து இணையதளத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அதிக அளவு இரையாகக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம். அதிகமாக வந்து ஆன்லைன் சப்போர்ட்டர்ஸ், ஆன்லைன் பேஸ்டான பாலிடிக்ஸ்லாம் நடக்கிறது வந்து நகர்ப்புறங்களில் தான். நீங்கள் கிராமப்புறங்களில் வந்து பெருசாக அவனுக்கு இருக்கிற டேட்டாக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கும் வந்து அவன் எத்தனை வீடியோ பார்த்துருவான். ஸோ அங்கே நீங்கள் கிராமப்புறத்துக்கு போக 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 அந்த எக்ஸ்போசர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நகர்ப்புறங்களில் வந்து எப்பவுமே எக்ஸ்போசர் வந்து அதிகமாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்து மீடியா ப்ராப்ளம் அப்படிங்கிறனால, அவர் சினிமா நடிகருங்கிறனால அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது நகர்ப்புற வாக்காளர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்துக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இல்லை நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, கிராமப்புறத்துக்கு போகிறதும் நகர்ப்புறத்தில் வேலை செஞ்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற தாட் ப்ராசஸ் அவை தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் கிராமப்புறங்கள்லையுமே வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றம் அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இயங்குன இதெல்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்து அவருக்கு இருக்கும். பட் நகர்ப்புறங்களில் வந்து அவருக்கு வந்து இந்த முறை வாக்குகள் கணிசமாக அதிகரிச்சிருக்கும். ஸோ நம்மளுடைய கணிப்பின்படியே இந்த முறை 20% வாக்குகளை வந்து டிவிக்கே செக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீட்ஸ் எனக்கு தெரியல. சீட்ஸ் வந்து ஏன்னா டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா 3 கட்சி வின்னிங்கில் இருக்கும். இப்போ டிஎம்கேவா ஏடிஎம்கேவாங்கிற அந்த போட்டி இருக்குது. இப்போ இந்த டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு தான் போட்டி இருக்குன்னு நினச்சோம் நம்ம. ஆனால் இப்போ விஜயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவாங்கிற அளவுக்கு கூட போட்டி இருந்திருக்கலாம். அப்போ சொல்ல முடியாது. டிவிகே சைட்லேயும் வின்னிங் சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ரொம்பலாம் கன்வெர்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பட் ஒரு 5-6 சீட்ஸ் மேபி அவங்களால செக்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் வந்த தகவல் படி விருதுநகர்,
அப்புறம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக்கு சதவீதம் மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா கூட்டம் நீ ஒரு போறப்ப ரேலிலாம் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவும் இருந்துச்சு. ஸோ அதுவும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வட தமிழகம் நகர்ப்புறங்கள்ல டிவிகேயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் தென் மாவட்டங்கள்ல வந்து கம்பேரிட்டிவ்லி நமக்கு இது ரெண்டாவது வந்து இப்போ இது வரைக்கும் இந்த செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊடகங்கள் மூலியமா தான் கன்சியூம். ஏன்னா எல்லா பூத்தையும் நம்ம போய் பார்க்கல. ஊடகங்கள்ல பூத்துல இருந்து அவங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் இணையதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள்ல வர தகவல்களை வச்சு நம்ம அனுமானிக்கிறது தான். இது வந்து உறுதியா நம்ம சொல்லலை, அனுமானம் தான். இந்த அனுமானத்துல நம்ம பார்த்தது வந்து விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இந்த முறை கொஞ்சம் டிப் ஆகும்னு நினைச்சோம். பட் இந்த முறையே அவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு வித மாத்துற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்ப நம்மளோட கணிப்பு இன்னும் ஒரு 5% எக்ஸ்ட்ரா போட்டு 20% விஜய் முன்னேறி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது கூட வின்னிங் சான்சஸும் ஒரு சில தொகுதிகளில் அவர் செக்யூர் பண்ண. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிற நபர்களுடைய அதிகார வரம்பு வந்து பெரிய அளவு இருக்கும்னு நம்ம கேம் சேஞ்சர்ஸாக இருப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த முறை ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன். 5 சீட்டு 6 சீட்டுங்கிறது பெரிய விஷயம் மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 5 சீட்டு 6 சீட்டுங்கிறது விஜய் அவர்களை வேற ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த முறை தொங்கு சட்டசபை வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது மேபி விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். அந்த நேரத்தில் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு திமுகவை மட்டும் வர வச்சிடாதீங்க. திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தையும் நீங்கள் கையில் எடுக்கணுங்கிறது தான் ஒரு சாமானியர்களாக நம்ம சொல்லிக்கிறோம். திமுக இந்த முறை திரும்ப ஜெயித்து வரக்கூடாதுங்கிறத ஆணித்தனமாக நம்ம பதிவு பண்ணுறோம். பட் ஜெயித்து வந்தார்கள் என்றால் அடுத்த 5 வருஷம் நரகமாக இருக்கும் தமிழ்நாடு. அவங்க திரும்ப கொள்ளடிப்பாங்க, திரும்ப அடாவடிகள் நடக்கும், திரும்ப பாம்பு ஸ்குவாடுகள் வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரோட வீட்லேயும் பாம்பு வைக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு தேடுவானுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பத்திரிகையாளர்களோ யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் குண்டாஸ் போடப்படும். அவங்களுடைய அப்பா அம்மாக்களுடைய உடல் நலங்களில் என்ன ஆனாலும் கவலை இல்லாமல் தான் இந்த அரசாங்கம் நடத்தும். ஒரு அடிமையாக தான் நம்ம எல்லா மக்களும் வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த முறை வந்து எப்படியாவது திமுக தோற்று விட வேண்டும்ங்கிறதுல நம்மளுடைய கவனம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் வந்து இந்த முறை அவர்களுடைய வாக்குகளை தக்க வச்சிருவாங்கன்னு தான் பார்க்கப்படுது. அதே சதவீதத்தை. ஆமாம், 8% தக்க வச்சிருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் வாக்கு சதவீதம் ஏறி இருக்குல்ல, உங்களுக்கு 10% வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு. அதில் நாம் தமிழருக்கான அவங்க யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக ஈர்த்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழருக்கான வாக்கும் அந்த 10% ஒரு கணிசமான தொகையில் இருக்கும். விஜயவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய்க்கும் ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் அதுலேருந்து போயிருந்தாலும் என்டிகேக்கும் ஒரு போர்ஷன் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு ஜங்க் இருக்குது. அதோட கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது போன முறை அவங்க எப்பவுமே வந்து ஒரு கணிசமான இன்க்ரீஸ் வந்து காட்டிகிட்டே வராங்க. ஸோ இந்த முறை அவங்க இன்க்ரீஸ் இருக்குதோ இல்லையோ, பட் மோரார்லெஸ் அவங்க வந்து ஒரு அந்த 8% வாக்குகளை வந்து தக்க வச்சிருவாங்கங்கிற மாதிரி பார்வை தான் எனக்கு இருக்குது. பட் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும் எந்த மாதிரியான இது இருக்குன்னு. ஸோ என்டிகே ஒரு 8% இருக்குது, மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 9 to 10 போகிறாங்கன்னே வைங்களேன். ஸோ 9 to 10% போகிறாங்க. விஜய் வந்து ஒரு 15 to 20 அவர் ரீச் அவுட் ஆகிறாருன்னு வைங்களேன். யார் ஜெயிப்பா? ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாப்புல, விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது டிஎம்கேக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதை வச்சுட்டு சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிக்காம இருந்தா, விஜய் அவர்கள் சீட் கன்வர்ஷன் அவருக்கு நடக்காமல் இருக்குது, அவர் வாக்கு மட்டும் உடச்சிட்டாரு ஆனால் சீட்ஸே கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா திமுக சாதகமாக போயிடும். இப்போ நான் சொல்கிறேன், சப்போஸ் விஜய் அவர்களோட எந்த கான்ஸ்டியூன்சிலையும் பெருசாக சும்மா வெறும் 1-2 சீட் தான் ஜெயிக்கிறேன், மிச்சம் எல்லாமே தோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னா பேசிக்காக வந்து விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்துட்டு ஸ்பாயில் கேம் தான் விளாண்டுருக்காருன்னு அர்த்தம். ஸ்பாயில் கேம் இந்த சென்ஸ் திமுக வைக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். இல்லை அவர் சீட் கன்வெர்ட் ஆயிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டாருன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, சீட் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னாவே அது வந்து ஒரு கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு அப்புறமான சில நடவடிக்கைகள் மூலமா ஆட்சி வந்து வேற மாதிரி மாறலாம். அந்த மாதிரி சப்போஸ் ஒரு இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப ஈஸியா துணை முதல்வர் போஸ்டிங்க்கு
நைஸ். ஈஸியா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சட்டப்பேரவை நேரலை வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரைட்ஸ் கிராப் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல பார்த்தா வந்திருப்பீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த அரசியலுக்கு வந்து 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. 4ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பார்ப்போம் யார் வந்து முதலமைச்சர் ஆகிறார் என்று. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானா வருண் அவர்கள் வந்து பெங்களூர் போறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெங்களூர் அட்ரஸ் வேணும்னா என்னை அணுகவும். சத்தியமா சொல்றேன், எதிரிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் ரூபத்துல பக்கத்திலே இருப்பாங்க, சொல்றேன் எதிரிலே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் எதிரி போல இருக்கு. அம்மா நான் அவர் பெங்களூர்லாம் சொல்லிங்க, அவர் எந்த ஊருக்கு போறாருன்னு எனக்கு தெரியவே தெரியும். இதுக்கு மேல நீங்க சமாளிக்க வேணாம், விட்டாலே போதும். இதோட குஜராத் உங்களுக்கு சந்தேகமா? ஆல்ரெடி குஜராத் இருக்காரு. நீங்க போயிட்டு வந்தீங்களா இல்லையா? மோடி அவர் டீ ஆத்தன கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா? அது டீ ஆத்தன கடையே இல்ல, வெறும் டீ ஆத்தல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வந்தேங்க, அவ்வளவுதான். ஐயோ இது என்ன புது இதுவா இருக்கு, வேணாம் வேற. பாருங்க, மோடிக்கும் அவர் சப்போர்ட் இல்ல, யாருக்குமே சப்போர்ட் இல்ல. போதும், நாங்களும் அதான். நாங்கள் உண்மையாவே நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராகவே வந்தாலும் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க எதிர்பார்ப்பீங்க, நாங்க பண்ண மாட்டோம். நாங்க உண்மையாகவே மக்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த முறை திமுக வரக்கூடாதுங்கிற அந்த நிலைப்பாடும் மக்களுடைய நலன் கருதி தான். அதுதான் நம்ம சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் திமுக வராம பாத்துக்கோங்க ராஜா அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம சைட்ல இருந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணோம், மக்கள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். மற்றவங்க மாதிரி நம்மளும் ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி பாரு. நன்றி.